guys, welcome back to yet another video of Cricket Talks Tamil. நான் உங்களை விஜய். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கண்டென்ட் மட்டும் இல்ல, ஸோ ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி எல்லா கண்டென்ட்ஸுமே வந்து கவர் பண்ணுவோம். ஸோ ரீசெண்டா கபடி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் பத்தி பார்க்கறோம். ஸோ இந்தியன் ஃபுட்பால்ல ரீசெண்டா நடந்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டீம் வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஷிப் வந்து குவாலிஃபை ஆகி இப்போ வந்து ஏஎஃப்சி சாம்பியன்ஷிப் வந்து ப்ளே பண்ண போறாங்க. அதாவது ஏஎஃப்சி கப் வந்து ப்ளே பண்ண போறாங்க. ஸோ அதோட ஷெட்யூல் வந்து ஏஎஃப்சி ஏசியன் கப் கத்தார் 2020 இது வந்து கத்தார்ல நடக்குது. ஸோ இதோட பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா கூட ப்ளே பண்ண போறோம். என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி 5 மணிக்கு ப்ளே பண்ண போறோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல. அது வந்து சனிக்கிழமை. அடுத்து இரண்டாவது போட்டி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஜனவரி 18ஆம் தேதி. அது வந்து இரவு 8 மணிக்கு நடக்குது. அங்கேயே தான், அதாவது கத்தார்ல தான் ஃபுல்லா ப்ளே பண்ண போறோம். அதுக்கடுத்து மூன்றாவது போட்டி வந்து பாத்தீங்கன்னா சிரியா கூட என்னைக்கு ப்ளே பண்ணணும்னா ஜனவரி 23ஆம் தேதி 5 மணிக்கு ப்ளே பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே, அதாவது கத்தார்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நிறைய வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு கப் ப்ளே பண்றது வந்து இந்தியன் டீம் ஒரு ரியலி ஒரு நல்ல ஒரு பூஸ்டா இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் இருக்கு, செகண்ட் ரவுண்ட் இருக்கு. சோ அந்த செகண்ட் ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏஎஃப்சி ஏசியன் கப்ல ப்ளே பண்ணி இதுல வந்து கண்டிப்பா 3 மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு 3 மேட்ச் ஜெயிப்பாங்க அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் தே வில் கிவ் தேர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அது வந்து வேர்ல்டு கப் குவாலிஃபையர்ஸ்க்கு செலக்ஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போற 3 டீமுமே வந்து நம்மள விடையுமே வந்து ரேங்கிங்ல வந்து அதிக லெவல்ல இருக்கக்கூடிய டீம் தான். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஆஸ்திரேலியா டீம் எடுத்து பாத்தீங்கன்னா இது FIFA மென்ஸ் ரேங்கிங்ல வந்து அவங்க எத்தனாவது பொசிஷன் இருக்காங்க, 25வது பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்கடுத்த பட்சம் நீங்க வந்து உஸ்பெகிஸ்தான் டீம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 68வது பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் சிரியா டீம் எடுத்தீங்கன்னா 91 பொசிஷன்ல இருக்காங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து 102 பொசிஷன்ல இருக்கும். சோ இந்த 3 மேட்ச் நமக்கு ஓரளவு கொஞ்சம் லிட்டில் பிட் ஈஸியரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண கேம்னா அது வந்து சிரியா கேம் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவங்க தான் நம்ம ரேங்கிங்கோட ஒரு வித்தின் 10 to 15 ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. மத்த டீம் எல்லாமே வந்து 25 and 68 எங்கேயோ தள்ளி இருக்காங்க, டாப் ரேங்கிங்ஸ்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இந்தியன் நேஷனல் டீம் மட்டும் நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்ஃபேக்ட் கோச் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒருத்தர் இறக்கிருக்காங்க. அதாவது இகர்ஸ் மேக் நம்ம டீம் போட்டு நேஷனல் டீம் கோச்சா இருக்காரு. சோ அவருடைய ஃப்ரெண்டான ட்ரெவர் சின்க்ளேரை வந்துட்டு நம்ம டீமுக்கு வந்து கோச்சிங் பண்றதுக்கு ஒரு புதுசா ஆட் பண்றாங்க. அதாவது ஏஎஃப்சி ஏசியன் கப்புக்காக. சோ ட்ரெவர் சின்க்ளேர் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. எதுக்காக ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ட்ரெவர் சின்க்ளேர் இதுக்கு முன்னாடி நிறைய சிச்சுவேஷன் ப்ளே பண்றாரு அதாவது ஃபுட்பால்ல. சோ அதை பத்தி அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம். சோ அது மட்டும் இல்ல இந்த டீமோட ஸ்குவாடுமே வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்குவாட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட ஸ்குவாட். சோ கோல் கீப்பரா யார் யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அமரிந்தர் சிங் அண்ட் குர்ப்ரீத் சிங் சந்து, அதுக்கப்புறம் வந்து விஷால் கேத் இருக்காங்க. சோ இதுல மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க தெரிஞ்சு வந்து குர்ப்ரீத் தான் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் மிஸ்ரா, லால் சுங்கா, மெஹதாப் சிங், நிக்கில் புஜாரி, பிரித்தம் கோட்டல், ராகுல் பெக்கே, சந்தேஷ் ஜிகன், சுபஷிஷ் போஸ் இருக்காங்க. சோ டிஃபெண்டர்ஸ்ல மிஸ் அவுட் ஆனதுனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கிள் சனா வந்து மிஸ் அவுட் ஆனதா கொஞ்சம் ஒரு டவுட்டா இருந்துச்சு. என்ன ரீசன்றது தெரியல. அண்ட் மிட்ஃபீல்ட்ல வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அனிருத் தாப்பார்கர், பிராண்டன் பெர்னாண்டஸ், தீபக் தாங்கரி, ரால்டே, லிஸ்டன் கொலாசோ, மகேஷ் சிங் நைரம், சகல் அப்துல் சமாத், சுரேஷ் சிங் வாங்ஜம் அண்ட் உதாந்தா சிங் இருக்காங்க. ஃபார்வர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஷான் மணிராஜ், சாந்தே, மன்வீர் சிங், ராகுல் கேபி, சுனில் சேத்ரி அண்ட் விக்ரம் பிரதாப் சிங். சோ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ சுனில் சேத்ரி எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாரு. அப்புறம் வந்து அமரிந்தர் சிங், குர்ப்ரீத் சிங் நிறைய மேட்ச் ப்ளே பண்ணுவாங்க. அவங்கள தாண்டி மத்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான நேஷனல் டீம் மேட்ச் தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் விடையும் நமக்கு வந்து அந்த ஒரு ரெட் டாட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் டாட் ஃபார்ம் இருக்கும் இந்த டீம்ல, அந்த ஒரு ஃபயர் இருக்கும். சோ கண்டிப்பா வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்த பட்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்துட்டு பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒரு கெஸ் படி பிளேயிங் 11 இந்த ரெண்டு டீமுக்கு, அதாவது இந்த ரெண்டு பிளேயிங் 11 தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சோ அதாவது வந்துட்டு இகர்ஸ் மேக்கோட ஃபேவரபிள் ஃபார்மேஷன் ஆனா either 4-3-3 யூஸ் பண்ணுவாரு, இல்லனா 4-2-3-1 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுவாரு. இந்த ரெண்டு ஃபார்மேஷன் தான் இகர்ஸ் மேக்கோட ரொம்ப மோஸ்டா வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணி போவாரு. சோ 4-3-3 ஃபார்மேஷன் போனாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு நாளுமே வந்து பிளேயிங் லெவல்ல பிளேயர்ஸ் வந்து பெருசா சேஞ்ச் ஆக மாட்டாங்க. சப்ஸ்டிட்யூட்ஸ்ல வந்துட்டு வேணா வந்துட்டு மாற்ற விடாம இது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார்டிங் 11 இருக்கும்னு நினைக்கிறேன். குர்ப்ரீத் சிங் இல்லாட்டி வந்துட்டு அமரிந்தர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அண்ட் லெஃப்ட் பேக்ல ஆகாஷ் மிஸ்ரா, ரைட் பேக்ல வந்துட்டு நிக்கில் புஜாரி, இல்லாட்டி வந்துட்டு இன்னொரு யார் இருக்கா அப்படின்னு வந்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகுல் பெக்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ ராகுல் பெக்கே கூட வந்துட்டு ரைட் பேக்ல ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். சோ ராகுல் பெக்கே வந்துட்டு ரைட் பேக்ல ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிரீத்தம் கோட்டல் இருக்காரு. சோ நிறைய வந்துட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. நமக்கு வந்துட்டு ஒரு பொசிஷனுமே வந்துட்டு பேக்கப் ஆப்ஷன் நிறைய பேர் இருக்காங்க. சோ என்னோட ஃபார்மேஷன் வந்து 4-3-3 வந்து லெஃப்ட் பேக் ஆகாஷ் மிஸ்ரா, ரைட் பேக்ல வந்துட்டு நிக்கில் புஜாரி, அதுக்கப்புறம் சென்டர் பேக் ராகுல் பெக்கே, ஜிங்கன், அண்ட் மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு தாப்பா தீபக் டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட், பிராண்டன் பெர்னாண்டஸ் வந்துட்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட், லெஃப்ட் விங்ல சாந்தி, ரைட் விங்ல மன்வீர் சிங் அண்ட் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு சுனில் சேத்ரி. சோ இதே தான் வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே 4-2-3-1 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது இந்தியாவோட ஃபார்மேஷன் இதுவா தான் இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ ஹோப்ஃபுல்லி இந்தியன் டீம் இந்த ஏஎஃப்சி ஏசியன் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மேட்ச் டிரா பண்ணல, ஒரு மேட்ச் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மட்டும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.